ரட்சிப்பின் சந்தோஷத்தை காத்துக்கொள்ளணும்னா பரிசுத்தமாக வாழணும். நீங்கள் சந்தோஷமாக வாழணும்னா ஹோலியாக வாழணும். அப்படின்னா அதுக்கு தேவன் சில வழிகளை வச்சிருக்காரு. முதலாவது ரோமர் 12:1, உங்கள் சர்ரத்தை ஜீவ பலியாக டெய்லி ஒப்பு கொடுக்கணும். ரெண்டாவது, சர்ரத்தின் அவயவங்களை, கண்ணை, கையை, காலை, அருமையான காதை, வாயை எஸ்பெஷலி ஒப்பு கொடுக்கணும். ரோமர் 6:13 13. மூணாவது, கிருபைக்கு கீழ்பட்டிருக்கணும். நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டுறதுல ரோமர் 6:14, சோதிக்கப்படும் பொழுது நீங்கள் உங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணணும், கூப்பிடணும். கிருபை உங்களை பாவம் செய்யாமல் காத்துக்கொள்ளும். நாலாவது, பாவத்தையும் பாரத்தையும் தள்ளி விட்டு ஓடணும். எபிரேயர் 12:1, 2 தீமோத்தேயு 2:22, யோசேப்பு ஓடினது போல பாவத்தையும் பாரத்தையும் தள்ளி விட்டு ஓடணும். அஞ்சாவது, வேத வசனத்தை இருதயத்தில் வைத்து வைக்கணும். சங்கீதம் 119, 9, 11, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வாக்கை, உம்முடைய வசனத்தை இருதயத்தில் வைத்து வைத்தேன். வசனம் உங்களுக்கு தெரியலன்னா பரிசுத்தமா வாழ முடியாது. சாப்பிட மறந்தாலும் வேத வசனத்தை வாசிக்க மறக்கக்கூடாது. நியூஸ் பேப்பர் வாசிக்காட்டும் பரவாயில்ல, வேத வசனத்தை வாசிக்கணும். ஆறாவது, சிந்தையை காத்துக்கொள்ளணும். நீதிமொழிகள் 14:22, தீமையை யோசிக்க கூடாது, நல்லதை மாத்திரம் யோசிக்கணும். பிலிப்பியர்ல போட்டிருக்குல்ல, உண்மைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, இதையே சிந்திங்கள். கடைசி 7வது குறிப்பு, விசுவாசிகள் ஐக்கியத்தினாலே வருகிற சந்தோஷம். சபை கூடியவர்கள் வர சந்தோஷத்தை நீங்க ஷார்ட்கட்ல வேற எந்த வழியிலும் பெற்றுக்கொள்ள முடியாது. அதனால எபிரேயர் 10:25, 2 தீமோத்தேயு 2:22, சுத்த இருதயத்தில் உள்ளவர்களோடு கர்த்தரை தொழுது கொள்வதோடு நீங்கள் நீதியையும் விசுவாசத்தையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடுங்கள்.